வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. ஆல்ரெடி நீங்கள் உயரத்தில் தான் இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு போக என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் புதுசாக இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சினிமாவில் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி அரசியல்லையும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கோட்டோட படம் கிளிம்ஸ் வந்துச்சுங்க. ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குங்க கிளிம்ஸு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். இப்போ நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட வீடியோவிலேயே அதை அப்லோடு பண்ணணுன்னு ஆசை. நான் வந்து பார்த்திங்கன்னா, துள்ளாத துள்ளும் படங்க. நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்களா, பாட்டி இருக்காங்களே, அவங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிலீஸ் கரூருக்குலாம் மெயினில் கூப்பிட்டு போகல. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வெற்றி தேட்டர்னு இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிலீஸ் வந்து அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த சீன்லாம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்போல்லாம் யார் ரசிகர்லாம் தெரியாதுங்க. சும்மா படத்தை கூப்பிட்டு போனால் போய் பார்ப்பேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த படம் பார்க்கணுன்னு சொல்லி நான் அழுது அடம் பிடிச்சி, அப்புறம் எங்கள் தெருவில் உள்ள பசங்கள்லாம் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து ஒரு டைம் போய் பார்த்து, எங்கே டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணோன்னா, இந்த எக்ஸ்ட்ரா சேர்லாம் போடுவாங்களா, அப்போ அந்த சேர் டிக்கெட்டும் போய் கடைசியில் இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொஞ்சம் சிமெண்ட்டு தரை இருக்கும். அந்த தரையிலலாம் உட்காந்து பார்த்தவங்க 2 டைம் நான் பார்த்தேன் அந்த தரையில் உட்காந்து. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு அந்த படம். துள்ளும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிலீஸு. தரையில் உட்காந்து பார்த்தேன். அப்போலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம்லாம் சொல்லணும்னா யூத் இருக்குது பார்த்திங்களா, யூத் படம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தேட்டருக்குள்ளே போனோம். அப்போ வந்து 4 ரூபா தான் டிக்கெட்டு. செகண்ட் ரிலீஸ் தான். அப்போல்லாம் மெயினாக கரூருக்கு போய் எங்களால் பார்க்க முடியாது. அவ்வளோ தூரம் பஸ் ஏறிலாம் அனுப்ப மாட்டாங்க. அந்த செகண்ட் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஷோ, மத்தியானம், ஈவினிங், நைட்டு 4 ஷோவும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு. ஏன்னா வீடு பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்பப்போ இப்போ மத்தியானம் போய் வீட்டில் வேகமாக போய் சாப்பிட்டு மத்தியானம் ஷோவுக்கு வந்துடுறது. இப்படி தாங்க அந்த யூத்தும் சரி, வசீகராவும் அப்படி தான் பார்த்தோம். அவ்வளோ ஒரு விஜயனை வெறியர்னே சொல்லலாம். மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அவர் படத்தை பார்த்துட்டோம்னா வச்சுங்களேன், அந்த 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 ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வார்த்தையே கிடையாது. வேறு எந்த படம் பார்த்தாலும் அப்படின்னு கிடையாது. எனக்கு விஜயண்ணா படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படியே பறந்து போயிடும். அன்னைக்கு அந்த படத்தை பற்றி மட்டும் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ இந்த கிளிம்ஸ் வந்துச்சுங்க. அந்த கிளிம்ஸை பார்த்ததுலேருந்து அடிக்கடி அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். அதை பற்றியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்விட்டரில் போனீங்கன்னா நம்ம விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் போட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போது, அண்ணனுக்கு விஷ் பண்ணும்போதும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்மளுக்கே மனசு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லவும் முடியல. ரொம்ப பிடிக்கும். இன்னமும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அண்ணன் அரசியலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியை எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ண சொல்லுவேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. மேலும் மேலும் நீங்கள் லைஃப்பில் உயரத்துக்கு போகணும். என்ன சொல்கிறதுன்னு மனசே வரலண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.